வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பிரதமரிடம் வழங்கப்பட்ட 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரஸ் இயந்திரம் தியத்தலாவ வைத்தியசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்திய நிறுவனம் டயமண்ட் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி சஞ்சய் அவர்களினால் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அலரி மாளிகையில் வைத்து 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரஸ் இயந்திரம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களின் ஒருங்கிணைப்புடன் இந்த இயந்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. அதற்கமைய இயந்திரத்தை சுகாதார அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைவாக தியத்தலாவ வைத்தியசாலைக்கு வழங்குவதற்கு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் முஹைதியா பள்ளிவாசல் நிர்வாகிகள் வக்ஃபு சபையினால் இடைநிறுத்தம். யாழ்ப்பாணம் ஹலிபா அப்துல் காதர் வீதியில் அமைந்துள்ள முஹைதி யும்மா பள்ளிவாசலின் தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளையும் பொறுப்பதிகாரிகளையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தம் செய்வது விசேட நிர்வாக குழு ஒன்று நியமனம் செய்வதற்கு இலங்கை வக்ஃபு சபை தீர்மானித்துள்ளது. இந்த பள்ளி வாயிலில் கடந்த 6ஆம் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வைரஸ் பயணி கட்டுப்பாடுகளை மீறி தலைவர் உட்பட 14 பேர் பள்ளி வாயில்களில் ஒன்று கூடி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டதன் அடிப்படையில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். இந்த பள்ளி வாசலின் தலைவர் உட்பட நிர்வாகிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்தின் சட்டங்களையும் மீறி நடந்துள்ளனர் என்பதனால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பகிரங்க அறிவித்தலுக்கு மேலதிகமாக இந்த பள்ளி வாயிலின் தலைவரை திணைக்கள உத்தியோகத்தர்கள் நேரில் சந்தித்து எச்சரிக்கை செய்திருந்தும் இவ்வாறு பொறுப்பற்ற முறையில் நடந்திருப்பது மிகவும் கவலையளிக்கின்றது என்று வக்ஃபு சபை அறிவித்துள்ளது. 50வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குழந்தையின் தொட்டிலிடும் நிகழ்வு பருத்துறையில் கூண்டோடு தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்ட அமைச்சர் யார்? பருத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார நடைமுறைகளை கருத்தில் எடுக்காமல் முறையான அனுமதிகள் பெறாமல் 50வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடத்தியவர், குழந்தைகளை தொட்டிலிடும் நீடும் நிகழ்வை நடத்தியவர் என்று ஆலய திருவிழாவை நடத்தியவர்கள் என்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். பருத்துறை பொது சுகாதார பரிசோதகர் ரொனால்ட் தலைமையில் அணியினர் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கட்கோவளம் பருத்துறை பகுதியில் இருவர் தமது 50வது பிறந்தநாள் நிகழ்வை இரவு வேளைகளில் மக்களை ஒன்று கூட்டி பொது சுகாதார நடைமுறைகளுக்கு முரணான விதத்தில் கொண்டாடியுள்ளார். பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் விருந்தும் வழங்கப்பட்டது. இதில் பிரதேசத்தைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். போலியான செய்திகளை பதிவிட்ட இளைஞன் விளக்கமறியலில். ஜனாதிபதி செயலகம் உட்பட அரச நிறுவனங்களில் இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக ஊடகங்களில் போலியான செய்திகளை பதிவிட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞரை விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் முதல் தடவையாக ஒரே நாளில் 54 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். நாட்டில் மேலும் 54 பேர் வைரஸ் தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்றுநோய் பிரிவு அறிவித்துள்ளது. இந்த உயிரிழப்புகள் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை நிகழ்ந்திருப்பதுடன் இவ்வாறு உயிர் இழந்தவர்களில் 32 ஆண்களும் 22 பெண்களும் உள்ளடக்கம். இலங்கையில் வைரஸ் தொற்றில் ஏற்பட்ட காரணமாக வைரஸ் தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1843 பேராக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிடியாணை இன்றி கைது, அபராதமும் விதிக்கப்படும். பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. சமூக வலைதளங்களில் போலியான செய்திகள் பகிர்வதை தவிர்க்குமாறும் அவ்வாறு செய்பவர்கள் பிடியாணை இன்றி கைது செய்யப்படலாம் என்றும் போலீஸ் பேச்சாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தண்டனை சட்டம் 2007 ஆண்டின் 56வது இலக்க பிரிவின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். சமூக ஊடகங்களில் தவறான செய்திகள் பரப்புவதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசேட அதிகாரிகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஒரு நாட்களின் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த நடவடிக்கை ஆபத்தானது மற்றும் அரசியல் ரீதியாக ஆரோக்கியமற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காட்டு பன்றி என்று நினைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞன். மாத்தளை ரம்தோட்டை பொல்வத்த பிரதேசத்தில் மிளகு தோட்டம் ஒன்றுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இளைஞர் ஒருவர் தோட்ட உரிமையாளரால் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியிருக்கின்றது.
இந்த சம்பவத்தில் பொல்வத்த பிரதேசத்தினைச் சேர்ந்த 29 வயதான கயான் ஏவர்த்தன் என்ற இளைஞரை உயிரிழந்திருக்கின்றார். எனினும் காட்டுப்பன்றி தனது மிளகு தோட்டத்துக்குள் நுழைந்து விட்டதாக நினைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தோட்ட உரிமையாளர் தெரிவித்திருப்பதுடன் துப்பாக்கியுடன் ரந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் ஆஜரானதை அடுத்து போலீசார் கைது செய்திருக்கின்றனர். வவுனியா வளாகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகமாக பிரகடனம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாகம் இலங்கை வவுனியா பல்கலைக்கழகமாக பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவிப்பினை கல்வி அமைச்சர் பேராசிரியர் EL பீரிஸ் இலங்கை பல்கழக மானிய ஆணைக்குழுவுடன் கலந்தாலோசித்து வெளியிட்டுள்ளார். வியாபார கற்கைகள், பிரயோக விஞ்ஞானம், தொழில்நுட்பவியல் கற்கைகள் என்பவற்றின் கற்றல் கிளைகளில் உயர்கல்வியை வழங்க மேம்படுத்தும் அத்துடன் அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்துக்கு தேவையான தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. சபையில் நாமல் ராஜபக்ச வைரஸ் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படும் சுகாதார வலயங்கள் மற்றும் கிராம சேவர் பிரிவுகள் தீர்மானிக்கப்படுவது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆகும். அதன் பிரகாரம் கிழக்கு மாகாணத்துக்கு தேவையான தடுப்பூசிகள் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். அமைச்சர் நாமல் ராஜபக்ச வைரஸ் தடுப்பூசி விநியோகிக்கப்படும் பொது சுகாதார வலயங்கள் மற்றும் கிராம சேவர் பிரிவுகள் தீர்மானிக்கப்படுவது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஆகும். அதன் பிரகாரம் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு தடுப்பூசிகள் விநியோகிக்கப்படுகின்றன. ரணிலின் கொள்கை என்னாச்சு? ராஜித கேள்வி. தோல்வியுற்றவர்களுக்கு தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல வாய்ப்பளிப்பதில்லை என்ற தனது கொள்கையை ரணில் விக்ரமசிங்க மீறியுள்ளதாக தெரிவிக்கின்றார் ராஜித சேனாரத்ன. 2015 பொது தேர்தலின் பின்னர் இந்த விவகாரத்தில் விடாப்பிடியாக இருந்த ரணில் தற்பொழுது தனது நிலைப்பாட்டை மாற்றி ஐக்கிய தேசிய கட்சிக்கான தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போவது குறித்து ராஜித கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் உடன்படிக்கையின் பிரகாரம் தமது கட்சியில் தோல்வியுற்ற எவரையும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு ரணில் அனுமதி அளித்திருக்கவில்லை என்பதும் ரோசித் சேனாவுக்கு இதனால் கடந்த தடவை நாடாளுமன்றம் செல்லும் வாய்ப்பை இழந்திருந்தமையும் நினைவூட்டத்தக்கது. 15 வயது சிறுமியை இணையத்தில் விற்றவர் கைது. இலங்கையில் நடந்த சம்பவம். இணையதளத்தில் விளம்பரம் செய்து 15 வயது சிறுமியை விற்ற நபர் ஒருவர் ஹல்கிச போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ஹல்கிசை பிரதேச தொடர்மாடி வீடொன்றை வாடகைக்கு எடுத்து குறித்த சிறுமியை அங்கே தடுத்து வைத்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறித்த சிறுமியின் புகைப்படத்துடன் செய்யப்பட்ட விளம்பரத்துக்கு அமைய புரிதொரு நபருக்கு அச்சிறுமி விற்கப்பட்டுள்ளார். இவ்வாறு விற்பனை செய்யப்பட்ட சிறுமி தோல்தொட பிரதேசத்தினைச் சேர்ந்தவர் என்றும் சிறுமியின் தாயாரிடத்திலிருந்தே சந்தேக நபர் சிறுமியை பெற்று கல்கிசை பிரதேசத்துக்கு அழைத்து வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயாரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது. கொழும்பில் கப்பல் எரிந்த போது இந்தியா முழு மனதுடன் உதவவில்லை. தீயை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். இலங்கை கடற்பரப்பில் தீப்பிடித்து இருந்த கப்பலை கட்டுப்படுத்த கூடிய பலம் இருந்தும் இதனை இந்தியா முழுமையாக பயன்படுத்தவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலதாசன் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்ட பிழையான கருத்துக்களை இந்தியா இவ்வாறு செயல்பட காரணம். வெளியுறவு கொள்கையின் காரணமாக இலங்கை இந்தியாவின் முழுமையான எதிர்த்ததன் காரணமாக இந்தியா குறித்த கப்பலின் தீப்பரவலை கட்டுப்படுத்துவதில் முழுமையாக செயற்படவில்லை. வைரஸ் தடுப்பூசிகள் மூலம் மேற்குலக நாடுகள் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தி உள்ளனர். ஆனால் இலங்கையில் இந்த வைரஸ் தடுப்பூசிகள் கொள்வனவு செய்ய முடியாமைக்கு அரசின் ராஜதந்திர கொள்கையின் பலவீனமே காரணம். இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன் எதிர்த்து சீனாவின் பக்கம் இலங்கை நிற்பதனால் வைரஸ் தடுப்பூசிகள் இந்த நாடுகள் இலங்கைக்கு வழங்க பின்னடிக்கின்றன. முதலில் தடுப்பூசிகள் வழங்கிய இந்தியா தற்பொழுது வழங்க மறுத்துவிட்டது. கொழும்பு துறைமுக கடல் பரப்பில் கப்பலொன்று தீப்பிடித்து எரிந்தபோது இலங்கை இந்தியாவின் உதவியை கேட்டது. ஆனால் இந்தியா முழு மனதுடன் உதவவில்லை. இந்தியா நினைத்திருந்தால் அந்த கப்பலின் தீயை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். இலங்கையின் வெளியுறவு கொள்கையின் தவறை இந்தியா இவ்வாறு வேண்டா வெறுப்பாக செயற்பட காரணம். நாங்கள் சீனாவுக்கு எதிரானவர்கள் இல்லை. கொழும்பில் பல சொத்துக்களை விற்பதற்கான நடவடிக்கை ஹஃபீர் ஹாசிம். ஐக்கிய மக்கள் சக்தியை சீனாவுக்கு எதிரானது இல்லை என்றும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஃபீர் ஹாசிம் அறிவித்துள்ளார். நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள், சீனாவுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள அவர், நாங்கள் சில நாடுகளுக்கு எதிரானவர் என்றும் சிலர் கருதுகின்றனர். நாங்கள் சீனாவுக்கோ அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ எதிரானவர்கள் இல்லை. இலங்கை அரசாங்கம் மக்களுக்கு துரோகம் செய்தால் நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் என்று ஹஃபீர் ஹாசிம் குறிப்பிட்டுள்ளார். 10 லட்சம் சீனாவின் தடுப்பூசிகள் இன்று இலங்கைக்கு வந்தடைந்தன.
சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் சீனாவின் தடுப்பூசியின் மற்றொரு தொகுதி நாட்டை வந்தடைந்துள்ளது. 10 லட்சம் வைரஸ் தடுப்பூசிகள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமானியத்தை இன்று அதிகாலை வந்தடைந்திருக்கின்றது. வைரஸை ஒழிப்பதில் படையினரின் பங்கு ரஷ்யா பாராட்டு. பாடசாலை மாணவர்களுக்கு இணைய இணைப்புகளை இலவசமாக வழங்குங்கள் சாணக்கியன் வலியுறுத்தல். பாடசாலை மாணவர்களுக்கான இணைய இணைப்புகளை இலவசமாக வழங்குவதாக அரசாங்கத்திடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார். வீடொன்றில் ஒரு தொலைபேசி மாத்திரமே உள்ளது. ஆனால் அந்த வீட்டில் உள்ள 2 பிள்ளைகள் சூம் ஊடாக கற்க வேண்டி வந்தால் மிகவும் கஷ்டமாகும். நாங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்து கொண்டு யோசனை ஒன்றினை முன்வைக்க முடியும். பதிவு செய்யப்பட்ட காணொளிகளை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யுங்கள். அவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலைகள் உள்ள ஆசிரியர்கள் கல்வி கற்கின்ற காணொளிகளை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்தால் அதுபோன்று இணைய இணைப்புகள் இலவசமாக வழங்க முடியும் என்றால் அது மாணவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நாமல் ராஜபக்ச, உங்களுடைய யோசனை குறித்து நாங்கள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். சூம் போன்று உருவாக்கப்பட்ட செயலியின் ஊடாக இணைய கட்டணமின்றி மாணவர்கள் கல்வி கற்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்க முடியுமா என்பது குறித்தும் ஆராய்ந்து வருகின்றோம். இன்னும் சில தினங்களில் அது குறித்து முழுமையான விடயங்கள் வழங்க முடியும். ஜூம் செயலியின்றி மாணவர்கள் இலவசமாக கல்வி கற்பதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று கூறியிருக்கின்றார். இதற்கு நன்றி தெரிவித்த சாணக்கியன் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மரக்கரை செக்கியாளர்கள் குறித்தும் கருத்து வெளியிட்டுள்ளார். நுவரெலியா உட்பட்ட பகுதிகளில் உள்ளவர்கள் தொடர்பினை ஏற்படுத்தி ஏதாவது செய்து தர முடியுமா என்று கேட்கின்றேன். எங்களால் முடிந்தால் இங்கே வந்து அவர்களுக்கு பேச முடிந்தது மாத்திரமே என்றும் குறிப்பிட்டுள்ளார். நன்றி.